ஐயா அந்த காலத்தில் நிறைய வார்த்தைகள் முரணாக பயன்படுத்தி இருக்கிறார். இன்னைக்கு காலையில் நான் வாசிக்கிறப்ப கூட எனக்கு திடுக்குன்னு இருந்துச்சு, ஐயோ ஏன் ஐயா இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த காலகட்டத்தில் அந்த வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப சரளமாக இருந்த வார்த்தைகள். ஆனால் இன்றைக்கு மதிவதனியும் அண்ணன் தீபக்கும் ஐயாவே சொல்லி இருந்தாலும் குருடர் என்ற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது என்ற தெளிவு பெற்றிருக்கிறோம் என்றால் அதற்கு காரணமும் தந்தை பெரியார் கொடுத்த பகுத்தறிவு தான். அது இல்லைன்னா நாங்கள் இங்கே யோசிக்கிறது? இப்படி சொல்லக்கூடாது என்ற அறிவையும் பெரியார் தான் தந்தார். பெரியாரும் பெண்களும், நான் பேச போகிற விஷயம் இங்கே இருக்கக்கூடிய ஆண்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். நீங்கள் முற்போக்காளராக இருக்கலாம், கருப்பு சட்டை போட்டிருக்கலாம், பெரியாரிஸ்டாக இருக்கலாம், உங்களுக்கு கோபம் வரும். ரெண்டாவது, அவங்களுக்கு வர கோபத்தை விட ஒருபடி மேலே இங்கே வந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு வரும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரியாரை பிடிக்காமல் இருப்பதற்கோ அல்லது ஒரு இக்கு வச்சு எல்லாம் சரிங்க இது மட்டும் பேசியிருக்க வேண்டாம் அப்படின்ற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா கடவுள் மறுப்பு. அதை விட ஒரு இக்கு எதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் சரிங்க இந்த பொம்பளை பிள்ளைங்களுக்கு ரொம்ப உரிமை பேசிட்டாரு, அதனால தான் இதுங்கெல்லாம் வாய் பிடிச்சி தெரியுதுங்க அப்படின்னு பெரியார் மீது பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய இடம் பெண்களை பற்றி பெரியார் பேசியது. இதில் ஏன் பெண்களுக்கே ஆத்திரம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் எல்லாரும் ஆகச்சிறந்த அடிமைகளாக இருந்து பழக்கப்பட்டவர்கள். நமக்கு அது ஜீனில் ஊறி போச்சு. இப்போ திடீர்னு எங்கள் அம்மா கூட்டிக்கிட்டே இருக்காங்க வீடை, திடீர்னு ஒரு பையன் போயிட்டு அவங்களோட மகனோ அல்லது கணவரோ அல்லது தம்பியோ அக்கா வீடு நான் கூட்டுறேன் அப்படின்னா அந்த பையனுக்கு வந்த அதிர்ச்சியை விட நம்ம அம்மாக்களுக்கு வர அதிர்ச்சி தான் அதிகம். ஐயோ நீ கூட்டலாமா, நீ துவைக்கலாமா, நீ கழுவுன தட்டை போய் நீ சாப்பிட்ட ஏப்பா நீ சாப்பிட்ட தட்டு தானே, பக்கத்து வீட்டுக்கார தட்டை பிடிங்கிட்டு வந்து அவன் மகன் கழுவ போகிறான்ற அளவுக்கு நமக்கு ஆத்திரம் வரும். இப்போ இது எல்லாமே 2025 நடக்குதான்னா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நடந்துக்கிட்டு இருக்கப்ப ஒருவர் திடீர்னு பெரியார் பெண்களை குறித்து எவ்வளோ கொச்சைப்படுத்தினார் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. சரி நமக்கும் புரியலை, இவ்வளோ வருஷம் நம்ம படித்தது இல்லாமல் ஏதோ ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்காங்க போலன்னா ஒன்றும் கிடையாது. அதர பழசு பேசி கேள்வி கேட்டு பதில் சொல்லி ஆழ குழி தோண்டி புதைச்சதுக்கு பிறகு டெட் பாடி எல்லாம் வெளியே தூக்கிட்டு வர மாதிரி தூக்கிட்டு இங்கே பார்த்தீர்களா பெரியார் என்ன சொல்லியிருக்காருன்னு, கற்பப்பையை அறுத்தெறிய சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு 4 பேரை வேற சொல்லி இவங்கெல்லாம் அறுத்தெறிவாங்களா, இவங்கெல்லாம் அறுத்தெறிஞ்சிட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி, அந்த கேள்வியில் தப்பே கிடையாது. எனக்கு உண்மையாகவே அவர் கேட்டபோது கோபம் வரல. நீ ஏன் துப்பாக்கி இல்லாமல் ஊர் புறா போறேன்னு கேட்க வேண்டாமா, நீ ஏன் இன்னும் தற்கொலை படையை ஆரம்பிக்கலன்னு கேட்க வேண்டாமா, தமிழ்நாட்டுக்குள்ள உட்காந்துட்டு எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கன்னு ஒருத்தர் கூட அவரை நோக்கி கேள்வி எழுப்பவில்லை என்று சொன்னால் அர்த்தம் என்னன்னு கேட்டா, கொஞ்ச நாளைக்கு அது கத்தும் மன்னிக்கணும் குறைச்சிட்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு அதுவே அடங்கிருன்றதுனால பத்திரிகையாளர்கள் அமைதியா இருக்காங்க நான் நம்புறேன். ரெண்டாவது விஷயம், நாளைக்கு அந்த ரிசல்ட் வந்தோன்னே அடங்கிடுமா? நான் கூட லேப் டெஸ்ட் எனக்கு ரிசல்ட் ஏற்கனவே வந்துருச்சு, நான் தெலுங்கர் அப்படின்னு அவங்க ஆய்வு பண்ணி ரிசல்ட் வந்துருச்சு. ஐயா நாளைக்கு தேர்தல் ரிசல்ட்டை சொல்றாரு. அடுத்து வாங்க கற்பப்பை அகற்றம், அதை பத்தி பேசுவோம், ஏன் பேசினாருன்னு. ரெண்டாவது புதுசாக கண்டுபிடிச்சிட்டு வராங்க. பெரியார் என்ன தெரியுமா சொன்னாரு, பிள்ளைங்கெல்லாம் பெற்றுக்க வேணான்னு சொன்னாராம். கற்பப்பை அகற்றுறதுக்கு அர்த்தமே புள்ள பெற்றுக்க வேணான்றது தான். அதனால நீ புதுசாக அதையும் கண்டுபிடிக்கல, விட்டுரு. மூணாவது என்ன, பொம்பளை பிள்ளைங்கள்லாம் எப்படினாலும் போகலான்னு பெரியார் சொல்லிட்டாருன்னு சங்கிக என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்களோ அதையே தம்பிகளும் சொல்கிறாங்க. அதனால நம்ம சங்கி தம்பின்னு பிரித்து பார்க்க வேணாம். நான் சங்கினாலே நீங்கள் தம்பின்னு புரிஞ்சுக்கோங்க, தம்பினாலே நீங்கள் சங்கின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா தனித்தனியாக சொல்ல முடியாது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.